ஓம் நம சிவாய. ஓம் வராகி அம்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நாளைய தினம் வளர்பிறை பஞ்சமி திதி. வராகி அம்மனை இப்படி வழிபாடு செய்தால் அஷ்ட ஐஸ்வர்யமும் அளவில்லாமல் கொட்டும். வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி சுக்கிர ஓரையும் சேர்ந்து வரக்கூடிய நாளைய தினம் இரவு 8லேருந்து 9 மணிக்குள் இந்த ஒரு பொருளை வைத்து வணங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் பணம் குவியும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தாயுள்ளம் கொண்டவங்க நம்ம வாராகி அம்மா. இவங்களை பார்த்தாலே அந்த தோல்வியே தோற்று போகும். மண்ணுக்கு சொந்தக்காரியாக திகழ்கிறவங்க வராகி அம்மா. அதனால் விவசாயம் சிறக்கணும், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் வழிபாடு செய்யுங்க. இந்த அம்மாவை பஞ்சமி திதி அன்னைக்கு மனமுருகி உண்மையான பக்தியோடு வழிபாடு செஞ்சோன்னா கேட்கும் வரங்களை எல்லாம் வாரி வழங்குவாங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அமாவாசை முடிந்து 5வது நாள் வளர்பிறை பஞ்சமி திதி. வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறணும், வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும், வளர்பிறை நிலவு போல் நம்முடைய முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யலாம். வராகி அம்மாவுக்கு பொதுவாகவே வழிபாடு செய்யக்கூடிய நேரம்னு பார்த்தா மாலை நேரம்தான். மாலை 6:30 மணிக்கு மேலே வராகி அம்மன் வழிபாடை செய்யலாம். காலையில் ஒரு முறை குளிச்சிருந்தாலும் மாலையில் ஒரு முறை சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் வராகி அம்மனோட படம் இருந்துச்சுன்னா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அவங்களுக்கு பிடித்த செவ்வரளி பூ மாலையை வந்து போட்டு நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் உங்களுடைய பூஜையை தொடங்கலாம். அப்படி திருவுருவ படம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு மஞ்சத்தூளில் பன்னீரை ஊற்றி குழச்சி அதை வந்து ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வெற்றிலையில் மேலே வச்சு அதை வந்து வராகி அம்மாவாக நினச்சி அவங்களுக்கு ஒரு குங்குமம் போட்டு வைங்க. செவ்வரளி பூ இல்லை செம்பருத்தி பூ சூட்டுங்க. இதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜை நம்ம செய்கிறோம். வெள்ளிக்கிழமைனாக்கா மகாலட்சுமி சுக்கிர பகவானுடைய நாள்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை. இப்போது வராகி அம்மனுடைய பஞ்சமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளைய தினத்தில் நல்ல சிகப்பு நிற மாதுளை முத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தேன் கலந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க. ஏன்னா மாதுளை முத்துக்கள் வந்து லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது. இந்த மாதுளை முத்தோட தேன் கலந்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு பிடித்தமான ஒன்று. மகாலட்சுமி தாயாருக்கும் வராகி அம்மாவுக்கும் உகந்த இந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் அவங்களுக்கு பிடித்த மாதுளை முத்துக்கள் வச்சு நம்ம படைக்கும் பொழுது நைவேத்தியம் செய்யும் பொழுது அவங்களுடைய மனம் குளிர்ந்து நமக்கு அனைத்து வித செல்வங்களையும் நமக்கு கொடுப்பாங்க. மாதுளை மரத்தோட வேர், மரம், கனி, பூ, இலை இப்படி எல்லாத்துலேயுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய, பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளை பழத்துக்கும் மாதுளை பழத்தில் உள்ள அனைத்திற்குமே உண்டு. இந்த பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் 8 to 9 இந்த மாதுளை முத்துக்களை நெய்வேத்தியம் செய்யும் பொழுது நமக்கு 16 வகை செல்வங்களும் நிச்சயமாக கிடைக்கும். 2வது பொருள் பார்த்திங்கனாக்கா பானகம் தயாரிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். 1 டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லை எந்த சர்க்கரை சுக்குப்பொடி கொஞ்சம் கலந்து விட்டு அதை வந்து நம்ம பானகத்தை அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். 3வதாக வைக்கக்கூடிய பொருள்னு பார்த்தா சர்க்கரை வெள்ளி கிழங்கு. பூமிக்கு அடியில் விளையக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்கை வேக வச்சு தான் அம்மாவுக்கு வைக்கணும்னு இல்லை, நம்ம அப்படியே கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். இந்த 3 பொருளில் ஏதாவது ஒரு பொருள் நாளைய தினம் வைத்து வணங்கணும்னா நிச்சயமாக நமக்கு பண வரவு நமக்கு அதிகரிக்கும். மகாலட்சுமியின் அம்சம்தான் வராகி அம்மா. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவான் மகாலட்சுமி அம்மாவுக்கு உரிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை. அம்மா வந்து முப்பெரும் தேவியரையும் வராகி அம்மாவோட சாராம்சம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி சொரூபிணி வாராகி, மகாகாளி சொரூபிணி வாராகி, மகா சரஸ்வதி வாராகி அப்படின்னு அவங்களுக்கு பெயர்கள் இருக்குது. மகாலட்சுமி, குபேரர், சுக்கிரருக்கு உகந்த இந்த இனிப்பு சுவை, இந்த இனிப்பு சுவை இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நம்ம நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் இந்த இனிப்பு சுவையை வந்து நெய்வேத்தியமாக நம்ம வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பண வசியம் ஏற்படும், பணம் சேரும். பணம் சேருவதற்கான மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு. நாளைய தினம் பஞ்சமி திதியில்
இரவு 8லேருந்து 9க்குள்ளே இந்த 3 பொருளை ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வராகி அம்மனின் முழு கருணையும் முழு அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யும் பொழுது வராகி அம்மனின் அருளோடு சுக்கிர பகவான், மகாலட்சுமி அவங்களோட கிருபையும் நமக்கு கிடைக்கும். இவங்களோட ஆசீர்வாதம் முழுவதும் நமக்கு கிடைக்கும். இது போல் நம்ம நாளைய தினம் செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு நமக்கு செல்வம் சேரும். இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயம் இதுவரைக்கும் பஞ்சமி திதியில் நீங்கள் வராகி அம்மா வழங்கலைனாலும் இதுக்கு மேலேயாவது நீங்கள் இது போல் வணங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீரும். பண கஷ்டம், மன கஷ்டம் அனைத்துமே, நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அனைத்து பிரச்சனையுமே உங்களுக்கு சரியாகும். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் மனமுருகி அதற்கான வேண்டுதலை அம்மாவின் பாதங்களை வைங்க. நல்லபடியாக பூஜையும் வேண்டுதலும் நிறைவடைந்ததும் பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது போல் இந்த ஒரு பூஜை உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தேடித்தரும். அனைவருக்குமே வராகியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நாளைய தினம் பஞ்சமி தேதி 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:48 மணிக்கு தொடங்கி 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 5:22 பஞ்சமி தேதி முடியுது. அதனால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் அந்த சுக்கிர வேளையில் நீங்கள் வராகி அம்மனை இது போல் வணங்குங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் செல்வ செழிப்போட வாழ வராகி அம்மன் உதவி செய்வாங்க. வராகி அம்மனோட வழிபாட்டை மனசார முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். உண்மையான அன்போடு செய்து பாருங்கள். நிச்சயமாக அம்மாவின் அருள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.